ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கரமாக போயிட்டு இருக்குதுப்பா. சாண்ட்ரா கொளுத்தி போட்டது இங்கே வெடிச்சு அங்கே வெடிச்சு நிறைய இடத்துல வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்துட்டு சட்னியில் முடி விழுந்துருச்சுட்டாங்க. எதே முடி விழுந்துருச்சா, அதை எடுத்து தான் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ட்டாங்க. எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்னங்க பண்ணுறீங்க இப்படி அப்படின்றாங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சளி பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஹச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா தும்புனாங்க. அவங்க யூஸ் பண்ண டவலை வர கொடுத்துட்டாங்க மஞ்சரிக்கு. அவங்க புதைக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாரும் சரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஹச்சுன்னாங்க பாருங்க, ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. உடனே தீபக் வந்து டென்ஷன் ஆகிட்டாப்புல. இது வந்து செட் ஆகாதுங்க. என்னங்க, நாங்கள் ஒரு கெஸ்ட்டு வந்திருக்கோம், எங்களை வந்துட்டு மதிக்காமல் இந்த மாதிரி வந்துட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணுறது, இதுதான் வந்து ஒரு ஹோட்டலை வந்து நடத்துகிற விதமானு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் டாப்பில். சரி சும்மா தான் சொல்கிறாரு பார்த்தா நிஜமாலே போய் ட்ரெஸ்லாம் பண்ணார், பெட்டியில் எடுத்துகிட்டு வந்துட்டார். என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது இது நல்லா கரெக்டு தான். ஆக்சுவலாக இவங்க இப்படி பண்ணும்போது ஒரு ஹோட்டலில் வந்து இப்படியே திரும்ப உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன ஒன்று தோணுச்சுன்னா, தீபக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரியங்காவும் மஞ்சரியும் இதை பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக வந்துட்டு நம்ம சாண்ட்ரா வந்து பண்ணும்போது ஒரு கெஸ்ட்டு வந்து இவ்வளோ நாளாக பொறுத்துக்க மாட்டாங்க. இது பெரிய ஹோட்டல் வேறு. அப்படின்னும்போது சரி நீங்கள் எங்களை வந்து மதிக்கலை, நாங்கள் கிளம்புறோன்னு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணால் அங்கே நல்லாயிருக்கும். ஆனால் பிரியங்காலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தான் வந்ததுலேருந்து ஃபன்னாக தானே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இவங்களை எதுவுமே செய்யவே இல்லையே, இவங்க நம்மளை வச்சு செய்கிறாங்கன்றாங்க. ஸோ இவங்க சாது மோடுக்கு போயிட்டாங்க. இதே சீசன் 5 பிரியங்கா வந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, அவங்க கெஸ்ட்டாக வந்ததுனால அடக்கி வாசிக்கிறாங்க. பட் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தீபக் வந்து வெளியேற முடிவு எடுத்திருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.